ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Nmapோட டைமிங் ஆப்ஷன் அப்படிம்பாங்க. அதாவது த்ரெட்டில் டைமிங் அப்படின்னு சிலர் த்ரெட்டுமாங்க, சிலர் டைமிங்பாங்க. ஸோ நான் இங்கே டைமிங் தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த டைமிங் ஆப்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதால் என்ன யூஸ் அப்படின்றத சொல்ல போகிறேன். அது எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க ரொம்ப பேசாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகே, டைமிங் ஆப்ஷன் என்ன? நம்மளோட ஸ்கேனை சீக்கிரம் முடிக்கிறது தான் அந்த டைமிங் ஆப்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த வல்னு ஸ்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். ஸோ நான் ஒரு லீஃப் பேட் ஓப்பன் பண்ணி சொல்லித்தரேன். ஓகே, ஜூம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 27 சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஸ்க்ரீனில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, டைமிங் ஆப்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா T0 இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ T0, T1, T2, T3, T4, T5 அப்படின்ட்டு பல ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. ஸோ T1க்கு பார்த்தீங்கன்னா ஸ்னீக்கி அப்படிம்பாங்க. ஸோ அதே இது T2 பார்த்தீங்கன்னா பொலைட், POLLIT அப்படிம்பாங்க. ஸோ T3 அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் ஸ்கேனு. ஸோ T4 பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ் அப்படிம்பாங்க. T5 பார்த்தீங்கன்னா இன்சேன் அப்படிம்பாங்க. சரி, ஓகே, இந்த பேர் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். நீங்கள் இந்த T0, T1, T5 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, T0 என்ன ஞாபகம் மாட்டேங்குது. ஸோ ஓகே, வீடியோவில் போகும்போது ஞாபகம் வந்தாலும் வரலாம். சரி, ஓகே, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அதாவது T0ன்றது கொஞ்சம் லேட்டான ரெஸ்பான்ஸ், கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் கிட்டே எடுக்கும் இந்த ஸ்கேனிங்லாம். ஸோ ஸ்னீக்கின்றது அதுவும் கொஞ்சம் ஸ்லோவானதாக, பட் 5 மினிட்ஸில் எடுக்க ஒரு 1 or 2 மினிட்ஸ் இருக்கும். ஸோ பொலைட்டுன்றது கொஞ்சம் செகண்ட்ஸ் கணக்கெலாம் டிஃப்ரென்ஸ் வரும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நார்மல் வந்து நம்ம T3 நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறக்கூடிய ஸ்கேன். T4 அக்ரஸிவ், கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கக்கூடியது. இன்சேன்லாம் நீங்கள் மல்டிபிள் நம்பர் ஆஃப் நெட்ஒர்க்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கும்போது இந்த T5 யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் T4 அதிகபட்சமானது. சரி, ஓகே, அது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். Nmap -T0 அப்படின்றத நான் கொடுத்துட்டு என்னோடய மெட்டாஸ்ப்ளாய்டபிளோட ஐபி நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்கேன் பண்ண எவ்வளோ டைம் எடுக்குன்னு பார்ப்போம். நான் இங்கே எந்த ஒரு ஆப்ஷனும் யூஸ் பண்ணலை, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்கேனோ சர்வீஸ் வெர்ஷனோ எதையுமே கொடுக்கல. Nmap வச்சு நம்ம டிஃபால்ட்டாக ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம Nmapோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். Nmap வச்சு அப்படி நார்மலாக ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ அப்போது மெட்டாஸ்ப்ளாய்டபிளோட டைமிங் ரெஸ்பான்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ T0ன்ற 5 நிமிஷம் கிட்ட எடுக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சல் பண்ணிடுறேன், ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா T1க்கு மாற்றி பார்ப்போம். டைமிங் 1க்கு மாற்றினதுக்கு இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 மினிட்ஸ் கிட்ட எடுக்கும்னு வச்சுக்கோங்க T1. ஸோ இதுவும் நமக்கு ஒரு ஸ்லோவான ஸ்கேன் தான். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா T2 ஸ்னீக்கி அப்படின்றதுக்கு மாற்றிடுறோம். ஸோ இது ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் டைம் எடுக்கும். அதனால இதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, T2வும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. மேபி நிறைய போர்ட்ஸ் இருக்குது நடக்கலாம். T3ன்றது நம்ம நார்மலான ஸ்கேன். ஓகே, இவ்வளோ நேரம் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோடய மெட்டாஸ்ப்ளாய்டபிள் பதில் என்னோடய காலி மிஷினை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மெட்டாஸ்ப்ளாய்டபிள் T3ன்றது நம்மளோட நார்மலான ஸ்கேன். ஸோ இப்போ நம்ம T2 கொடுத்து பார்ப்போம். ஓகே, T2வும் டைம் எடுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ T3யில் எப்படி ஸ்கேன் ஆச்சுன்னு தெரியும். உங்களுக்கு ஒரே செகண்டில் ரிசல்ட் வந்துருச்சு. இதே இது நீங்கள் ஒரே ஒரு மிஷின்ன்றனால எப்படி இருக்குது, பட் அதே இது நீங்கள் மல்டிபிள் மிஷின்ஸோட ஐபி கொடுத்துட்டு வரீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்படி அந்த இன்புட் அவுட்புட் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் ஒரு ஐஎல் அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணி இன்புட்டாக
ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கொடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதில் நீங்கள் மல்டிபிள் ஐபி ஸ்கேன் பண்ணும்போது T4 யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 192.168. ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஸ்பீடாக இருக்கும். அதே இது T5 எல்லாம் போகும்போது டைமிங்கோட இது 5 இன்சேன் லெவல்லாம் போகும்போது உங்களுக்கு இன்னுமே ஸ்பீடாக இருக்கும். பட் இது வந்து ஒரு சிங்கிள் ஐபி ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்டிவாக தெரியாது. மல்டிபிள் ஐபிஸ் இல்லை லிஸ்ட்டாக ஐபிஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு எஃபெக்டிவான அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா இன்சேன் லெவல் ஸ்பீடெல்லாம் நீங்கள் போகணுமான்னு கேட்டால் தேவையில்லை. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் இருக்கும்போது நீங்கள் இன்சேன் லெவல் போகலாம். அது வரைக்கும் T4 ஏன்னா அதுவே நமக்கு போதும். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் அவ்வளோ ஸ்பீடாக ஸ்கேன் பண்ண போகிறது. ஏன்னா T4 அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ டைமிங் ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு என்னென்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மல்டிபிள் நெட்வொர்க்கை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 விஎம்ஸ் ஒரு 4 விஎம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட நெட்வொர்க்லேயே கனெக்ட் பண்ணி 4 விஎம் ட்ரை பண்ணி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா விர்ச்சுவல் பாக்ஸில் நீங்கள் சின்ன சின்ன விஎம்ஸ் ஹோஸ்ட் பண்ணுங்கள். கயாப்ட்ரிக்ஸு, மெட்டாஸ்ப்ளைட்டபிள், வேறு ஏதாவது வல்னபிளாக இருக்கக்கூடிய விஎம்ஸ், நைட்ஃபால், நெசுகோ எது தோணுதோ அது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி ஒரு 4 விஎம் ரன் பண்ணிட்டு உங்களோட காலி மிஷினையும் ரன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ அந்த டைமிங் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ டைமிங் ஸ்பீடு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நார்மல் ஸ்கேனும் இந்த டைமிங் T4, T5 எல்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் பெட்டராக கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணுற காரணம் தான் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில், டெலகிராம் எதாவது காண்டாக்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருங்க. அதே நேரத்தில் இந்த டைமிங் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் இந்த ஆப்ஷனில் அந்த T0 அதெல்லாம் நம்ம அப்புறம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்போது அதெல்லாம் ஏன்டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த ஐடிஎஸ், ஐபிஎஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஃபயர்வால் ரூல்ஸ் இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ நெட்வொர்க்கிங்கில் படித்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பைபாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இது பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பைபாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் இந்த டைமிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருங்க.